மகிமை உண்டாவதாக. இந்த நாளை தந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நம் நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி தானியேல் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. ஸோ உன்னதமான தேவன் எனக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. இது யார் சொல்லுகிற வார்த்தை என்று பார்ப்போமானால், தானியேல் தைரியமாக சொல்லுகிற வார்த்தை. உன்னதமான தேவன் எனக்கு நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் செஞ்சுக்கிட்டே வராரு. அவரை நாமத்தை உயர்த்துவது, அவர் நாமத்தை பிரசித்தப்படுத்துவது, அவரை பாப்புலாரிட்டியாக அவரோட நேமை மேக்னிஃபை பண்ணி பேசுகிறது இட்ஸ் குட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்லுகிறார். ஸோ தானியேலை பற்றி நமக்கு தெரியும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? அவரை உயர்த்துறது எனக்கு நன்மை தான், எனக்கு அதனால லாஸ் கிடையாது, எனக்கு ப்ராஃபிட் தான், அது எனக்கு குட்னஸ் தான் அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்லுகிறார். நமக்கு தெரியும், அதாவது நேபுகாத் நேச்சார் ராஜா ஒரு சொப்பனம் காட்டுறாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை, கருகலானவைகளையும் புதைப்பொருள்களின் அர்த்தத்தையும் வெளிப்பாட்டோடு தெளிவாய் புரிய வைக்கிற அளவுக்கு தேவன் தானியேலிடத்திலே விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தார். தானியேலிடத்திலே ஞானமும் விவேகமும் அறிவும் புத்தியும் இருந்தது. கருகலானவைகளை வெளிப்படுத்துகிற அந்த விசேஷித்த தேவ ஞானம் இருந்தது. புதைப்பொருளின் அர்த்தத்தை சொல்லுகிற வெளிப்பாட்டு வரத்தை பெற்றவராய் தானியேல் இருந்தார். அவர் சிங்க கபியிலும் 3 வேளையும் ஜெபிக்கிறதை அவர் விடவில்லை. ஆகையால் எல்லா சிங்கங்களும் தானியேலை கடித்து குதறி கொன்று போடாதபடிக்கு சிங்கத்தின் நாவை கட்டின தேவன் தானியேலோடு கூட இருந்தார். ஆகையால் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. இங்கு பார்க்கிறோம், தானியேல் நான் கர்த்தரை உயர்த்துவது, அவர் செய்த அற்புத அடையாளங்களை நான் விவரித்து சொல்லி அது அநேகருக்கு சொல்வது எனக்கு நன்மையாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ அந்த நன்மை எவ்வளோ பெரிய நன்மையை அவர் கண்டது, அவர் ஆண்டவரை உயர்த்தினதுனால ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரு பிரைம் மினிஸ்டர் பொசிஷன் இருக்கத்தக்க அளவுக்கு ஹையர் பொசிஷனில் ஒரு அத்தாரிட்டிக்கல் பர்சனாக தானியேலை கர்த்தர் உயர்த்தி கனம் பண்ணினதை, தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது என்று தானியேல் 6:22 நாம் வாசிக்கிறோம். ஸோ தானியேல் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து கொண்டே இருந்தார். அதற்கு அவருக்கு தானியேலின் காரியம் எல்லாவற்றிலும் ஜெயிக்க காரணம் என்ன என்று பார்ப்போமானால், நம்பர் 1, தானியேல் 4:17 வாசிக்கிறோம், கர்த்தர் தமக்கு சித்தமானவரை கர்த்தர் உயர்ந்த அதிகாரியாக உயர்த்துகிறார். இது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடக்கல. இட் வாஸ் ஆல்ரெடி ப்ரீடிஸ்டைன்ட் வென் டேனியல் appeared in the world. Before he appeared in the Daniel appeared in the world itself, Daniel has our Lord has written about the Daniel. He is going to be exalted next to the position of King Nebuchadnezzar. ஸோ நேபுகாத்நேச்சாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவரை உயர்த்த போகிறாரு அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேலை உயர்த்தப்படுறது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அப்போ தேவனுக்கு சித்தமானவரை கர்த்தர் கரெக்டான நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? உயர்த்தியிருக்கிறார். தானியேல் 4:17 படியாக. தானியேல் 4:37 உன்னதமான ராஜாவே நேபுகாத்நேச்சாரே ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து பணிந்து கொள்கிறார். உன்னதமான பரிசுத்த தேவனை நான் உன்னதத்தில் உயர்த்தி அவரை பணிந்து கொள்கிறேன் என்று சொல்லி ராஜா ஆண்டவரை குறித்து உயர்த்தி போற்றி புகழ்ந்து அவரை உன்னதத்தில் உயர்த்துகிற அளவுக்கு அந்த ராஜா கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை தானியேல் வெளிப்படுத்தினதுனால, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நான் பார்த்ததே இல்லை, அவர் தான் உண்மையுள்ள தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லி ராஜாவே ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு அந்த விசேஷித்த ஆவி, தானியேலுக்குள்ளாக இருந்த விசேஷித்த ஆவி, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிற ஆவி ராஜாவுடைய இருதயத்தையே மாற்றி ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து உயர்த்த வைத்திருக்கிறது. நம்பர் 3, தானியேல் 5:11 வாசிக்கிறோம், தானியேலுக்குள்ள விசேஷித்த ஞானம், அறிவு, புத்தி, தேவர்களுக்கு ஒத்த ஞானம், அப்புறம் கருகலானவர்களை வெளிப்படுத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு, புதைப்பொருளின் அர்த்தத்தை சொல்லுகிற அந்த புத்தி, விவேகம் எல்லாம் இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெளிப்பாட்டின் வரம் இருக்கிற மகனை கர்த்தர் ஏற்ற நேரம் வரும்போது அந்த விசேஷித்த ஆவி, அந்த அக்கினி அபிஷேகம் தானியேலை எல்லாவற்றுக்கும் மேலாக, யாருக்கு மேலாக? ஜோசியர்கள், தேவர்கள், அப்புறம் சாஸ்திரிகள், அப்புறம் கல்தேயர்கள், குறி சொல்லுகிறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் மேலாக அதிபதியாக தானியேலை ராஜாவே ஏற்படுத்துகிறார்.
ஸோ இதெல்லாம் தற்செயலாக நடக்கலை. ஏற்கனவே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. ஏற்ற நேரம் வரும்போது தானியேலை கர்த்தர் உயர்த்தி அவனுக்குள்ள நார்மல் ஸ்பிரிட் இல்லை, விசேஷித்த ஆவி இருந்திருக்கிறது. தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டேனியல். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி? த ஸ்பெஷல் ஸ்பிரிட் டு ரிவீல் த மீனிங் ஆர் த வேல்யூ ஆஃப் ஆல் த ட்ரீம்ஸ் அண்ட் the mystery things which is going to be revealed என்று சொல்லத்தக்கதாய், அதாவது ஒரு புதை பொருளோட அர்த்தத்தை சொல்கிற அந்த வரம் தானியல்கிட்ட இருந்துச்சு. இதுதான் அவரை தானியலை உயர்த்தி கனம் பண்ணி, அவர் சாதாரண மேன் கிடையாது, ஹீஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஸ்பெஷல் ஸ்பிரிட்ஃபுல் மேன் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்கிறது. ஸோ கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நமக்கென்று முன்குறித்த தேவனுக்கு சித்தமானதை செய்து அவர் உயர்த்துவார். நம்மையும் அநேக ஜோசியர்கள், சூனியக்காரர்கள், அப்புறம் என்னது சாஸ்திரிகள், கல்தேயர்கள், ஞானிகளுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தும்படியாய் வெளிப்பாட்டின் வரத்தை கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தர் தொடர்ந்து செயல்படுத்துவார். தொடர்ந்து கர்த்தர் அந்த தானியலுக்குள்ளாக இருந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிற அந்த வெளிப்பாட்டின் வரத்தை நம் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் அநேக ராஜாக்களை நம்மை கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டு உயர்த்தும்படியாய் பணிந்து கொள்ளும்படியாய் ஜீசஸ் இஸ் த ரியல் லார்ட், நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட் என்று சொல்ல வைப்பார். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வைப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே எத்தனை வரங்களையும் வல்லமைகளையும் தாழ்ந்துகளையும் திறமைகளையும் வரக்கூடிய நாட்களிலே நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி கர்த்தரே தேவன், வேறு தேவன் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுவார். ஆகவே கர்த்தர் தாமே இந்த வல்லமைகளையும் வரங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி அவரே மகிமைப்பட்டு உன்னதத்திலே உயர்த்தப்படுவார் என்பதிலே சந்தேகமில்லை. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.